சிட்டி பூரா ஆர்டிஎக்ஸ் நக்சலிசமா தீவிரவாதமா? ஃபிராக்சரிசம் சார். தெரியுதுல, அப்புறம் ஏன் கண்ட்ரோல் பண்ணல? சார், போலீஸுங்க எல்லாம் கடவுள் இல்ல சார். டாக்டர்ஸ் மாதிரி தான் அவங்களும். பேஷண்டோட நோயை குணப்படுத்துற வரைக்கும் கைவிட மாட்டாங்க. கிரைம் கூட ஒரு நோய் மாதிரி தான். அந்த நோய் எங்க பரவுதுன்னு கண்டுபிடிச்சு அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்காது சார். நீங்க சொல்ற சரிதான் தம்பி. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ரவுடிங்களோட ஃபைல்லாம் உடனே டேபிளுக்கு வந்தாகணும். இவன் இப்ப சிட்டில தான் இருக்கானா? ஃபாரின்ல இருக்கான் சார். ஃபேக்ஷனிஸ்டோட ஃபைல் இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் அவன் மேல நம்ம கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க ரொம்ப சின்ன பசங்க, ஆந்திரா படிக்கிறாங்க சார். தாய்ப்பால் குடிக்கும் போதே அருவாவை கையில எடுத்துப்பாங்க. அதுவும் திருப்பாச்சி அருவா. ட்ரேஸ் தம் அட் எனி கேஸ். சார், இங்க ஒரு ஃபைல் இருக்கு சார். அது தேவையில்லையா? கொஞ்சம் இருங்க. bring that file immediately. என்னங்க, நீங்க சிட்டிக்கு போறது ஃபேக்டரி வேலை விஷயமா தானே? ஆமா. இதுக்கு ஒரு முறை நல்லா யோசிச்சுக்கோங்க. வாழ்க்கை பூரா நமக்காகவே உழைச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாம யோசிச்சா நமக்கு கொடுக்க கடவுள் யோசிப்பார் கண்ணம்மா. ஒரு தாயா பிள்ளைங்க எதிர்காலத்தை யோசிக்கிறியா? நம்மள நம்பி இருக்கிற ஏழைப்பாழைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம இந்த வேலையை செய்யும் போது கடவுள் நம்ம பிள்ளைங்களை கைவிட்டுற மாட்டாருமா? அதுக்கு இல்லைங்க, நம்ம நிலத்தை எழுதி கொடுக்கறத பத்தி கேட்கல. உங்க தம்பிய ஒரு வார்த்தை கூட கேட்காம அவர் நிலத்தையும் சேர்த்து எழுதி கொடுக்குறீங்களே, அதனாலதான். வேணாம் நீ, 2 பேரும் ஒண்ணுங்கிறதுனால தான் அண்ணா அதை பத்தி கேட்கல. இப்ப நீங்க கேட்டு எங்களை பிரிச்சிடாதீங்க. அண்ணா, நீங்க எடுத்துட்டு போங்கண்ணே. சிவானா, இங்க ஏழைங்க எல்லாம் எப்பவுமே ஏழைங்களா தான் வாழணும். அவங்களுக்கு ஃபேக்டரி கட்டி கொடுத்து உனக்கு சமமா ஆக்காத. அப்பதான் நாளைக்கு நமக்காக வெற்றத்துக்கும் சாகறதுக்கும் ஆள் இருப்பாங்க. அடிமைங்க எல்லாம் எப்பவும் அடிமையா தான் வாழணும். போது நிறுத்துறா. முட்டாள்தனமா வெட்டிக்கிட்டு சாகறதுக்கு மனுஷன் எதுக்காகடா பிறக்கணும்? தேவைப்பட்டா என்ன நம்பி இருக்கிற அப்பாவி ஜனங்களுக்காக இந்த உயிரை கொடுப்ப. அப்படின்னா உன் உயிரை உடனே குடு. பசங்களையும் அண்ணையும் உள்ள கூட்டிட்டு போற. தங்கச்சி தூக்கிட்டு வெளியே போ. வெளியே போ. பாப்பா ஜாக்கிரதை. டேய், எது மிச்சமா இருந்தாலும் பகை மிச்சமா இருக்க கூடாது. போட்டு தள்ளுங்கடா எல்லாரையும். சுவாமி, ஏழை பாழைங்க நல்லா இருக்கிறதுக்காக வாழு. தங்கச்சி ஜாக்கிரதை. சின்ன வயசுலயே தங்கச்சியை தூக்கிக்கிட்டு சிட்டிக்கு ஓடி வந்துட்டான் சுவாமிநாதன். அப்ப ரவுடியா இருந்த, இன்னைக்கு ரவுடிங்களுக்கு எல்லாம் காட்ஃபாதரா இருக்கிற நாடார் கிட்ட வந்து சேர்ந்தான் சுவாமிநாதன். சார், எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். சின்ன பையன், நீ என்ன வேலை செய்ய போற? இந்த வாங்கிக்க. வேண்டாங்க, கஷ்டப்படாம எதுவும் வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா கண்டிப்பா சொல்லியிருக்காரு. வாடா சிங்கக்குட்டி. சுவாமி தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது சுவாமிநாதன் திரும்ப வந்துட்டாங்கிற விஷயம் ஊர் மக்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது.
தன் தந்தையோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக தன் சொந்த ஊர்லயே ஃபேக்டரி திறந்து வச்சார். அதனால அந்த ஊர் மக்கள் அவரை கடவுளா கும்பிட்டாங்க. சுவாமிநாதன் கல்யாணத்தன்னைக்கு அவனை கொலை பண்றதுக்காக பாஸ்கர் தன் ஆட்களோட அங்க வந்தான். சாட்சியா மூணு முடிச்சு போட்டுக்கிட்டு உங்க கூட காலம் பூரா வாழணும்னு நினைச்சு, ஆனா அந்த கடவுள் எனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கலங்க. உங்க வழியில சாகரம். கௌசல்யா, கௌசல்யா, படுபாவி பசங்க அநியாயமா உன்னை இப்படி கொண்டுட்டானுங்களேம்மா. சுவாமிநாதன் எங்க தன்னை கொலை பண்ணிடுவானோன்ற பயத்துல பாஸ்கர் தானா போலீஸ சரணடைஞ்சிட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்ச திருப்பாச்சி ஃபேக்ஷனிசம் தீவிரவாதமா மாறிடுச்சு. அதோட மாஃபியாவும் சேர்ந்துடுச்சு. அன்னைக்கு வச்ச பாம் சுவாமிநாதனுக்காக வச்ச பாம் தான். அப்படின்னா அந்த பாஸ்கர் ஜெயில இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. தம்பிங்களை வச்சு ஆப்ரேட் பண்றான் சார். எப்படியாவது சுவாமிநாதனை கொலை பண்ணிடணும்ன்றதுக்காக பாஸ்கர் தன்னோட 2000 ஏக்கர் நிலத்துல ரவுடிசத்தை வளர்க்கறதுக்கு பாதி நிலத்தை வித்துட்டான். இன்னும் கூட அவனுங்க திருந்துற மாதிரி இல்ல. ஹலோ, திரும்பவேண்ணா, உங்க கூட தான் பேசணுமா? சாமிநாதன் ஃபேக்டரி திறக்கிறதுக்காக நம்ம ஊர் வழியா வந்துட்டு இருக்கோம் சார். என்னன்னா, நாளை மறுநாள் சாமி அவங்க அப்பா பேர்ல கட்டின ஃபேக்டரிய ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக இங்க வரான். உயிரோட திரும்பி போக கூடாது. டே அண்ணா, இந்த தடவை நாம சாமியை பிளான் பண்ணி போடுத்தோம்னா அவங்க ஆளுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது 2 நாள் ஆகும்டா. அவனோட சாவு உன் கையாலே என் கையாலே இல்ல, அந்த சங்கர் கையில தான் இருக்கு. போய் அவன் எங்கன்னு கண்டுபிடிங்க. ஏழைப்பாழைங்களுக்காக மட்டும் வாழ. நம்ம நாட்டுல ரவுடிகளும் கூலிப்படைகளும் உருவானதுக்கு காரணம் வேலை இல்லாததுதான். அதனால வெட்டியா இருக்கிறவனுக்கு வேலையை கொடுத்தா அவன் தப்பான வழியில போக மாட்டான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அவர் ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன்.
அந்த பாஸ்கருக்கு வேலை போயிட்டான். புலி கூட நம்மள தாக்குறதுக்கு முன்னால ஒரு தடவை உருமும். மனுஷன் சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டான். தேசிங் ராஜாக்கு மகவத் கான் மாதிரி எனக்கு நீ இருக்கும்போது எதுவும் ஆகாதுடா. சாவு கூட உன்னை தொடணும்னா இந்த உடம்புல உயிர் இல்லாம இருக்கணும். அந்த பாஸ்கர் இந்த தடவை பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், நம்மள போட்டு தள்ளுறதுக்கு. ஜெயில 4 செவத்துக்குள்ள வாழற அவனுக்கே அவ்வளவு தெளிவு இருந்தா 4 பேருக்காக வாழற நமக்கு எவ்வளவு இருக்கும்? அவன் என்ன ஸ்கெட்ச் வேணாலும் போடட்டும், பாத்துக்கலாம். शंकर அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.